إلا أصحاب اليمين في جنات يتساءلون عن المجرمين ما سلككم في سقر. சூரத்துல் முத்தஸ்ஸிர். சொர்க்கவாதிகள் நரகவாதிகளை பார்த்து கேட்பார்கள், மா சலகக்கும் ஃபீ சகர், சக்கர் என்ற நரகத்திலே உங்களை கொண்டு வந்து சேர்த்தது எது? சக்கர் என்ற நரகம் என்றால் என்னையா அல்லாஹ், என்னையா அல்லாஹ்? அதே சூரத்துல் முத்தஸ்ஸிரை அடுத்த வசனங்களிலே படித்து பாருங்கள். நான் கூற மாட்டேன் இந்த இடத்திலே. உங்கள் வீடுகளுக்கு நீங்கள் திரும்பியதற்கு பிறகு சூரத்துல் முத்தஸ்ஸிரை எடுத்து படியுங்கள். சக்கர் என்ற நரகம் என்றால் என்ன என்று அல்லாஹ் சொல்லுகிறான், விவரிக்கிறான் அந்த நரகத்தை. அந்த கொடிய நரகத்திலே பாவிகளே ஏன் இணை வைத்தார்களா? இல்லை. அல்லாஹ்வை தவிர பிறர் மீது நம்பிக்கை வைத்தார்களா? இல்லை. பிறருக்கு நேர்ச்சை செய்தார்களா? இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் கூறினார்களா? ஆம் கூறினார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் கூறினார்களா? ஆம் கூறினார்கள். யார் அவர்கள்? அப்படி என்றால் காலு லன்னகு மினல் முஸல்லீன், லன்னகு மினல் முஸல்லீன். யாரும் ஏன் இந்த சக்கர் என்ற நரகம் தெரியுமா? முதல் பதில், நாங்கள் இந்த பூமியில் தொழுகையாளிகளாக இல்லை. யாரும் தொழுகை இல்லை. அல்லாஹ் கடமையாக்கிய வணக்க வழிபாட்டின் மிகப்பெரிய வணக்க வழிபாடு தொழுகை. யாரும் அல்லாஹ்துல்லதி பைனனா வ பைனஹும் அஸ்ஸலாஹ், எமக்கும் காஃபிர்களுக்கும் இருக்கக்கூடிய உடன்படிக்கை தொழுகை. பைனர் ரஜுலி வ பைனஷ் ஷிர்கி வல் குஃப்ரி தர்குஸ் ஸலாஹ். ஒரு மனிதனுக்கும் ஷிர்கிற்கும் குஃப்ருக்கும் இருக்கக்கூடிய இடைவேளி தொழுகை. ஃபமன் தரக ஸலாஹ் ஃபகத் கஃபர். தொழுகையை வேண்டுமென்றே விட்டால் காஃபிர். யாரும் மார்க்க அறிஞர்கள் சஹாபாக்கள் இவர்களில் யாருக்கும் கருத்து வேறுபாடு கிடையாது. தொழுகையை வேண்டுமென்றே விடுபவன் காஃபிர். ஒருவருக்கு கூட கருத்து வேறுபாடு கிடையாது. இதிலே கருத்து வேறுபாடு, தொழுகையை மறதியிலே விட்டால், சோம்பேறித்தனத்தால் விட்டால், அலட்சியத்திலே விட்டால், உலமாக்களில் ஒரு கூட்டம் சொல்கிறார்கள் இவர்கள் காஃபிர்கள், ஒரு கூட்டம் சொல்கிறார்கள், இன்னொரு கூட்டம் சொல்கிறார்கள் உலமாக்களில் இவர்கள் மிகப்பெரிய பாவிகள். குஃபர், ஃபுசூக். இந்த இரண்டில் தான் கருத்து வேற்றுமையை தவிர வேண்டுமென்றே தொழுகையை விட்டால், தனக்கு தொழுகை கடமை என்று தெரிந்தும் தொழமாட்டேன், எப்போது நேரம் கிடைக்கிறதோ தொழுவேன், ஜும்ஆ போதும், பெருநாள் தொழுகை போதும் என்று யார் வேண்டுமென்றே தொழுகையை விடுகிறார்களோ இவர்கள் அல்லாஹ்வை மறுத்த காஃபிர்கள். ஷேக் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் ஃபத்வா கேட்கப்படுகிறது. இப்னு பாஸ் அவர்களே, என்னுடைய மகன் இறந்து விட்டான் விபத்திலே. இவன் வாழ்க்கையிலே பல ஆண்டுகள் தொழுகையை நிலைநாட்டவில்லை. முஸ்லிம்கள் இவனை குளிப்பாட்டுவதற்காக எடுத்துச் செல்கிறார்கள். இவனுடைய ஜனாசாவை குளிப்பாட்டலாமா? தந்தை கேட்கிறார் ஃபத்வா. இப்னு பாஸ் அவர்கள் கேட்டார்கள், ரஹிமஹுல்லாஹ், உங்களுடைய பிள்ளை பல ஆண்டுகளில் ஜும்ஆவுடைய தொழுகையை கூட பள்ளியிலே சென்று தொழுததில்லையா? இல்லை. இல்லை. அப்படி என்றால் உங்களுடைய மகனை நீங்கள் குளிப்பாட்டி அடக்கம் செய்வதற்கு அனுமதி கிடையாது. யாரும் முஸ்லிம்களுடைய கபுர்ஸ்தானிலே அவர்களுடைய அடக்கஸ்தலமாக அடக்கஸ்தலத்தை ஆக்குவதற்கு மார்க்கத்திலே அனுமதி கிடையாது. தொழுகை ஈமானை முடிவெடுக்க
ஏதோ புறம் பேசுவது, பொய் பேசுவது அது போன்ற பாவம் அல்ல. ஈமான் தொழுகை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கொஞ்சம் கேளுங்கள். இன்ன அஸ்கல ஸலாஹ், சிரமமான தொழுகை. சிரமமான தொழுகை யாருக்கு? முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்கள், காஃபிர்கள், முஷ்ரிக்குகளை விட மோசமானவர்கள். இவர்களுக்கு சிரமமான தொழுகை. இவர்களுக்குத்தான் ஃபஜ்ருடைய தொழுகையும் இஷாவுடைய தொழுகையும். மஆதல்லாஹ். நயவஞ்சகர்கள், முனாஃபிக்குகள், இவர்களுக்குத்தான் சிரமமான தொழுகை ஃபஜ்ருடைய தொழுகையும் இஷாவுடைய தொழுகையும். ஜுமாவிற்கு பள்ளியிலே செல்லக்கூடிய கூட்டம், மற்ற தொழுகைகளை பள்ளியிலே நிறைவேற்றக்கூடிய கூட்டம் ஃபஜ்ருடைய தொழுகையை அலட்சியம் செய்கிறது. காலை விடியலுக்கு பிறகு வீடுகளிலே தொழுது கொள்ளலாம் என்ற கற்பனையில் மிதக்கிறது. காலையிலே ஃபஜ்ரை தொழாமல் வழக்கமாக நீங்கள் எழுந்து கொண்டிருந்தால் எண்ணிக்கொள்ளுங்கள், நீங்கள் அறிந்தாலும் நீங்கள் அறியவில்லை என்றாலும் நீங்கள் முனாஃபிக்குகள் தான். முனாஃபிக்குகள் தான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வார்த்தை உண்மை. நியத்து வைப்போம், இன்ஷா அல்லாஹ் நாளை தொழுவோம். இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ். யா அல்லாஹ், நாங்கள் முனாஃபிக்குகள் அல்ல. மறந்தியிலே வாழ்கிறோம் யா அல்லாஹ், அலட்சியத்திலே வாழ்கிறோம் யா அல்லாஹ், தெரியாமல் வாழ்கிறோம் யா அல்லாஹ். உதவி தேடி உறங்குங்கள். காலையிலே உங்கள் ஈமான் உங்களை எழுப்பும். அல்லாஹ்வின் அச்சம் உங்களை தட்டும், விடாது உங்களை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உள்ளத்தை நமக்கு கொடுப்பானாக. ஃபஜ்ரை சூரியன் உதயமானதற்கு பின்னால் தொழுவார்கள். அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? துஹரை அஸருடைய நேரத்தில் தொழுவார்கள். அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? ஒரு ஃபத்வா, அறிஞர்களுடைய ஃபத்வா அது. சொல்லுவார்கள், ஒருவன் ஃபஜருக்கு முன்னால் உறங்குகிறான், எந்தவித தயாரிப்பும் இல்லாமல் உறங்கி எழுகிறான். சூரியன் உதயமானதற்கு பிறகு, சூரியன் உதயமானதற்கு பிறகு ஃபஜ்ர் தன் மீது கடமை என்று தெரிந்தும் தொழாமல், வேண்டுமென்றே தயாரிப்புகள் இல்லாமல் உறங்கிய இந்த வாலிபன் எழுந்து எத்துணை முறை ஃபஜ்ரை தொழுதாலும் அல்லாஹ் அந்த ஃபஜ்ரை அங்கீகரிக்க மாட்டான். அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான். அல்லாஹ் அந்த தொழுகையை அவன் தொழுது முடிப்பதற்கு முன்னால் தூக்கி எறிவான். தொழுகையா இதெல்லாம்? அல்லாஹ்வுடைய அழைப்பை கேட்டதற்கு பிறகும், ஹய்யா அலஸ் ஸலாஹ் என்ற அழைப்பை கேட்டதற்கு பிறகும் தொழுகைக்கு செல்லாமல் உறங்கக்கூடிய உள்ளங்கள் எல்லாம் முஸ்லிம்களின், முஃமின்களின் உள்ளமா? நபித்தோழர்கள் சொல்லுகிறார்கள், எங்களுடைய காலத்தில் நயவஞ்சகர்களை தவிர வேறு யாரும் ஃபஜ்ரை விட மாட்டோம். முஸ்லிம் ஊர்களில் ரமதான் வந்தால் பள்ளிகளில் தொழுவதற்கு இடமில்லை. ஃபஜ்ர் தொழுகைக்காக ஜும்ஆவிலே நிரம்பக்கூடிய கூட்டத்தை போல் ஃபஜ்ருடைய தொழுகையில் கூட்டம் இருக்கிறது. எதற்காக? சஹர் என்ற உணவை, சுன்னாது, அது ஃபர்து கூட கிடையாது, சுன்னாவான உணவு அது. அந்த ஒரு உணவை தின்று பசியை கைப்பிடித்து இஃப்தார் வரை வைக்க வேண்டும் என்பதற்காக எழுந்து வேறு வழி இல்லாமல் உறங்கி விடுவோமே என்று ஃபஜ்ரை தொழக்கூடிய மக்கள் நம்முடைய சமூகத்தில் ஏராளம் ஏராளம். ரமதான் முடிந்து விட்டால், கடந்து விட்டால், அதே பள்ளிதான், அதே ஊர்தான், அதே மக்கள்தான், அதே தெருவாசிகள் தான், அதே வாலிபர்கள் தான். எங்கே அவர்கள் எல்லாம்? எங்கே அவர்கள் எல்லாம்? யாரை வணங்கினார்கள் அப்படி என்றால்? ஃபஜ்ரில், ரமதானுடைய ஃபஜ்ரில் அல்லாஹ்வை வணங்கினார்களா? ரமதானை வணங்கினார்களா? ரமதான் முடிந்ததற்கு பிறகு அவர்கள் யாரை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள்?
ஏன் கடுமையோடு இதை சாடுகிறேன் தெரியுமா? ஒரு சமூகம் வெற்றியடையாது, ஒரு சமூகம் பாதுகாப்பை பெறாது, ஒரு சமூகம் கைவிடப்படும். இந்த புரட்சியை அந்த சமூகத்தின் வாலிப ஆண்களும் பெண்களும் செய்யாமல், என்ன புரட்சி தெரியுமா? தொழுகையின் புரட்சி அது. அதான் சொல்லப்பட்டதற்கு பிறகு உலகமே எதிர்த்து வந்தாலும், உலகமே நின்றாலும் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து அல்லாஹ்விற்காக தொழுகைக்கு தயாராகாத சமூகம் அல்லாஹ்வின் தூதரின் சமூகமாக ஒருபோதும் மாறாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒருவன் ஃபஜ்ரை தொழுவானோ அவன் பாதுகாப்பை பெறுகிறான். என்ன பாதுகாப்பை பெறுகிறான்? என்ன பாதுகாப்பை பெறுகிறான்? அல்லாஹ்வின் பாதுகாப்பை பெறுகிறான். நான் கேட்கிறேன், ரசூலின் ஹதீஸின் அடிப்படையில் ஒரு குடும்பம் ஃபஜ்ரை தொழுதால் அந்த அன்றைய தினம் அந்த குடும்பம் யாருடைய பாதுகாப்பில் இருக்கும்? யாருடைய பாதுகாப்பில் இருக்கும்? ஒரு தெரு தொழுதால் அந்த தெரு யாருடைய பாதுகாப்பில் இருக்கும்? ஒரு ஊர் தொழுதால் அந்த ஊர் யாருடைய பாதுகாப்பில் இருக்கும்? ஒரு சமூகம் தொழுதால் அந்த சமூகம் யாருடைய பாதுகாப்பில் இருக்கும்? தூதர் சொன்னார்கள், இந்த ஹதீஸை முடிக்கும் போது, அல்லாஹ்வின் பாதுகாப்பில் இருப்பவர்களை எவரும் எந்த தீங்கை கொண்டும் நெருங்க முடியாது என்று. ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகமும் ஃபஜ்ருடைய தொழுகையில் அல்லாஹ்விற்காக எழுந்து நின்று அல்லாஹ்வின் தியாகத்தை செய்வதற்கு தயாரானால் அந்த சமூகத்தை பாதுகாக்கக்கூடிய, உதவி செய்யக்கூடிய பொறுப்பை எடுத்துக்கொள்பவன் யார்? யார்? உங்கள் அரசாங்கமா? நீங்கள் ஓட்டளித்த உங்களுடைய கட்சிகளா? உங்களுடைய ஊரின் ஜமாத்தார்களா? உங்களுடைய ஊரின் தலைவர்களா? அந்த சமூகத்தை தலைமை தாங்கக்கூடிய இயக்கத்தின் தலைவர்களா உங்களை பாதுகாப்பார்கள்? ஃபஜ்ரை தொழுதால் யாரை யார் பாதுகாப்பார்கள்? அல்லாஹ் பாதுகாப்பான். யன்சுருக்குமுல்லாஹு ஃபலா காலிப லக்கும். அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தால், அல்லாஹ் உங்களுக்கு வெற்றி அளித்தால் அந்த வெற்றியை யாரால் மிகைக்க முடியும்? குர்ஆன் கேட்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் தொழுகையை பாதுகாப்பாரோ அவர் நாளை மறுமையில் வெளிச்சத்தோடு, அல்லாஹ்வின் உதவியோடு, சாட்சியோடு, வெற்றியோடு வருவார். யார் தொழுகையை பாதுகாக்கவில்லையோ அவர் தொழாதவர்கள் அல்ல, தொழுகையை மறந்து வாழ்பவர்கள் அல்ல, தொழுகையை விடுபவர்கள் அல்ல, தொழுகையை பாதுகாப்பவர்கள், நேரம் தவறாமல் தொழுபவர்கள். யார் நேரம் தவறாமல் தொழுதார்களோ அவர்கள் நாளை மறுமையில் வெற்றியாளர்கள். நேரம் தவறி தொழுகையை பாதுகாக்காமல் தொழக்கூடியவர்கள், ரசூலுடைய வார்த்தை, நாளை மறுமையில் வெற்றி அடைய மாட்டார்கள். அல்லாஹ்வின் உதவி கிடைக்காது, அல்லாஹ்வின் சாட்சி அவர்களுக்கு கிடைக்காது. நாளை மறுமையில் அவர்கள் ஃபிரௌனோடு, ஹாமானோடு, உபய் இப்னு கலஃப் போன்ற கொடிய முனாஃபிக்குகளோடு அவர்கள் எழுப்பப்படுவார்கள். இவர்கள் எல்லாம் முஸ்லிம்களா? நான் சொன்னவர்கள் எல்லாம் இவர்கள் எல்லாம் முஃமின்களா எழுப்பப்படுவதற்கு? இவர்கள் காஃபிர்கள், இவர்கள் முனாஃபிக்குகள். இவர்களோடு தொழுகையை பாதுகாக்காதவன் எழுப்பப்படுவான் என்றால் தொழுகையை பாதுகாக்காத நான் யார்? தொழுகையை பாதுகாக்காதவர்கள் எல்லோரும் யார்? ரசூலுடைய ஹதீஸின் அடிப்படையில் அல்லது எந்த அறிஞர்களை எல்லாம் பெரும் அறிஞர்களாக இந்த சமூகம் போற்றுமோ, இமாம் ஷாஃபிஈ, அபு ஹனீஃபா, இமாம் மாலிக், அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுமுல்லாஹ், இந்த 4 பெரும் இமாம்களுடைய ஒட்டுமொத்த ஃபத்வாவும் என்ன தெரியுமா? அதை ஷாஃபி இமாமை பின்பற்றக்கூடிய மக்கள் பின்பற்றுவார்களா? ஹனஃபி இமாமை பின்பற்றக்கூடிய மக்கள் பின்பற்றுவார்களா? மாலிக் இமாமை பின்பற்றக்கூடிய மக்கள் பின்பற்றுவார்களா? அந்த ஃபத்வாவை சொன்னால் தொழாத ஒரு ஆணுக்கு தொழுகை உடைய ஒரு முஸ்லிம் பெண் ஹலால் கிடையாது. அப்படி தொழுகையை ஏவியும் அவன் தொழவில்லை என்றால் அவனை அடுத்த நிமிடம் அந்த பெண் துறக்க வேண்டும். அவன் முஸ்லிம் அல்ல. மார்க்க ஃபத்வா, தொழுகை இல்லாமல் ஒருவர் மரணித்தால்
அவரை முஸ்லிம்களுடைய கபரிஸ்தானில் அடக்கம் செய்யக்கூடாது. முஸ்லிம்கள் தங்களுடைய சொத்தை பங்கு வைக்க கூடாது. பின்பற்ற முடியுமா? தொழுகையெல்லாம் இன்று தொழுகையை விடுவதெல்லாம் இன்று என்ன குற்றம்? என்ன குற்றம்? ஒரு ஐபிஎல் மேட்சை பார்ப்பதற்காக தொழுகையை விடக்கூடிய முஸ்லிம் வாலிபர்கள் எத்தனை பேர் இங்கே? சினிமா தியேட்டர்களில் மகரிபுடைய வக்தில் இஷாவுடைய வக்தில் உட்கார்ந்து தொழுகையை விடக்கூடிய வாலிபர்கள் எத்தனை பேர்? அதைவிட மோசம் திருமணம் ஒரு இபாதா. பின்னால் வருகிறேன். அந்த திருமண சபை என்றாலே தொழுகை கிடையாது முஸ்லிம்களுக்கு. பயணம் என்றால் தொழுகை கிடையாது. குடும்ப நிகழ்ச்சி என்றால் தொழுகை கிடையாது. என்ன இதெல்லாம்? என்ன சமூகம் இதெல்லாம்?